அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வீடியோவானது அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஒரு வீடியோ தான். அரசு பள்ளி மாணவர்கள் அண்ட் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ மூலம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மாணவர்கள் இந்த விடுமுறையை பயனுள்ள முறையில் செலவழிக்கவும், பாடப்புஸ்தகங்களை எவ்வாறு டவுன்லோட் செய்வது பற்றியும், மாணவர்களுடைய தீக்ஷா ஆப்பை பயன்படுத்துவது பற்றியும் தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, நிறைய அரசு பள்ளி மாணவர் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோன் வசதி இல்லவே இல்லை. அந்த மாதிரி இருக்கும் பெற்றோர்கள் ஓரளவுக்கு ஒரு 50% ஜியோ ஃபோன் வச்சுருக்காங்க குறைந்த விலையில். அதில் இன்டர்நெட் வசதியும் ப்ரௌசர் வசதியும் மட்டும்தான் இருக்கும். அதில் ப்ளே ஸ்டோரோ மற்ற எந்த ஆப்ஷனும் அதில் இருக்காது. இருந்தாலும் ப்ரௌசர் உதவி கொண்டு தீக்ஷா ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணலாம், பாடப்புஸ்தகங்களை எவ்வாறு டவுன்லோட் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் மேக் பண்ணிக்கிறேன். இந்த காணொலியை அனைத்து பேரண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஃபஸ்ட்டு இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டு எந்த ப்ரௌசரும் ஓப்பன் பண்ணி ஏதோ ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. இந்த ப்ரௌசரில் மேலே சர்ச் பாக்ஸில் தமிழ்நாடு நியூ சிலபஸ் டெக்ஸ்ட் புக் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் உள்ளே போகலாம். அதில் ஃபஸ்ட்டில் வர்றதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. ஃபஸ்ட்டில் வர்றதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும். இதுக்கு கீழே அப்படியே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1 முதல் +2 வரை வகுப்புக்கான அனைத்து பாடப்புஸ்தகங்கள் கொடுத்துருக்காங்க. இது அத்தனையுமே 2020 2021க்கான பாடப்புஸ்தகங்கள் தான். இதில் நமக்கு எந்த வகுப்புக்கு தேவையோ அந்த வகுப்பை நம்ம கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் 5th ஸ்டாண்டர்ட் புக்கை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் கூட்டிகிட்டு போவோம். அந்த பேஜில் பார்த்தீங்கன்னா 5th தமிழ் மீடியம் இங்கிலீஷ் தமிழ் டவுன்லோட் இருக்கும். டிஎம் அப்படின்னு போட்டிருந்தா அது தமிழ் மீடியம், இஎம் போட்டிருந்தா அது இங்கிலீஷ் மீடியம். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் இங்கிலீஷ் புக்கை நான் டவுன்லோட் பண்ணுறேன். மேலே அந்த டவுன்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜுக்கு ஒரு செகண்ட் அல்லது 2 செகண்ட்ஸில் உங்களுக்கு அந்த டவுன்லோட் பேஜுக்குள்ளே உங்களை கூட்டிகிட்டு போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பேஜுக்குள்ளே வந்துருச்சு. இப்போ நமக்கு காட்டும் இது நியூ புது புத்தகம். இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஏரோ மார்க் மாதிரி இருக்குது. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பாடப்புஸ்தகம் ஃபுல்லாக பிடிஎஃபாக உங்களுக்கு கன்வெர்ட் ஆகிரும். பிடிஎஃப் ஃபுல்லாக எல்லாம் கன்வெர்ட் ஆகிரும். இந்த பிடிஎஃபை நம்ம டவுன்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதன் மூலம் நம்ம ப்ரௌசர் உதவி கொண்டு தீக்ஷா ஆப்பை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் கொடுத்தோன்னா நம்ம டவுன்லோடில் போய் பார்த்தோம்னா நமக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இது டவுன்லோட் ஆகட்டும். இதுக்கப்புறம் நீங்கள் பேக்கில் வந்துடுங்க. அந்த ப்ரௌசரில் பேக் வந்துடுங்க. இப்போ பேக் வந்துட்டு மறுபடி சர்ச் பாக்ஸில் இப்போது எக்ஸ்ப்ளோரர் தீக்ஷா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இது டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போயிட்டுனா ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோரர் தீக்ஷா அப்படின்ட்டு இருக்கும், கண்டென்ட் அப்படின்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதோட வெப்சைட்டுக்குள்ளே உள்ளே போயிடும். இப்போ உள்ளே போயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா மேலே 3 டாட் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் சீட்டுன்னு இருக்குது. டெஸ்க்டாப் சீட் வேணுன்னா நம்ம டெஸ்க்டாப் சீட்டுக்கு மாற்றிக்கலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நீங்கள் மொபைல் இதுக்கே விட்ருங்க. டெஸ்க்டாப் சீட்டு மாற்றி விட்றேன் நான். மாற்றினதுக்கப்புறம் எப்படி ஒரு டிஸ்பிளே மாறுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு மாறுறதுனால நம்மளுடைய டிஸ்பிளே மொபைல் டிஸ்பிளே நம்ம டெஸ்க்டாப் மோடுக்கு மாறிடுச்சு. இல்லை வேண்டாம் நமக்கு இந்த இதிலே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மறுபடியும் இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு அந்த இது கிளிக் பண்ணி விட்ருங்க. அன்லாக் பண்ணி விட்ருங்க. அன்லாக் பண்ணோன்னா உங்களுக்கு மறுபடியும் திருப்பி பழைய நிலைக்கே வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் சின்ன செட்டிங்ஸ் மட்டும் நம்ம மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா சிபிசி அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டோடைய பேரும் போட்டிருப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் கோவா, ஹரியானா, பஞ்சாப், கேரளா அப்படி இருக்கும். நமக்கு ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல இங்கிலீஷுன்னு இருக்குது. இங்கிலீஷ் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தமிழ் அப்படின்னு நீங்கள் மாற்றி விட்ருங்க. மாற்றினதுக்கப்புறம் மேலே பாருங்கள் இந்த QR குறியீடை உள்ளிடவும் அப்படின்ட்டு இருக்கும். அதை
கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருந்த அந்த கியூஆர் கோடை பிடிஎஃப் மூலம் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ உதாரணத்துக்கு நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, நமக்கு டவுன்லோட் ஆகி முடிச்சிருச்சு. இப்போ வந்து அந்த டவுன்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுங்க. ஓப்பன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாடப்புஸ்தகம் வந்து பிடிஎஃபாக ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா, இதில் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தமிழின் இனிமை அப்படிங்கிற முதல் பாடம். இந்த கியூஆர் கோடில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, 72 3 KLE. இதை நாம் அந்த இடத்துல நம்ம உள்ளீடு செஞ்சோம்னா நமக்கு இந்த பாடத்துக்கான கார்ட்டூன் வீடியோ நமக்கு திரையில் வந்து வீடியோவாக நமக்கு பதிவிடலாம். நம்ம ப்ளே ஸ்டோரில் தான் தீக்ஷா ஆப்பை பண்ண முடியல. சாதாரண நம்ம ஜியோ ஃபோனில் கூட இது மாதிரி வழிமுறையெல்லாம் பயன்படுத்தி மாணவர்களுக்கு உடனடியாக நமக்கு வந்து காட்டலாம். ஏன்னா நமக்கு ஜியோ ஃபோன் நிறையா பேரண்ட்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்களால வந்து ப்ளே ஸ்டோர்னால் பண்ண முடியாது. ஆனால் ப்ரௌசர் கொடுத்துருப்பாங்க ஜியோ ஃபோனில். அந்த ப்ரௌசர் உதவி கொண்டே நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டிப்பாக இந்த வழிமுறையை பின்பற்றி மாணவர்களுக்கு வீட்டில் ஓய்வு நேரங்களில் உங்களுக்கு காட்டி அந்த பாட சம்பந்தமான பாடல்களையும் மற்றும் அதை சார்ந்த பயிற்சிகளையும் வந்து காட்டலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 72 3 KLE இது நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டைப் பண்ணாலும் சரி, இல்லை கேபிட்டல் லெட்டர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா மட்டும் போதும், அந்த பாடத்திட்டம் வந்துடும். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இது மினிமைஸ் பண்ணிவிட்டு அடுத்த பேஜில் பேக்கில் வந்துடுங்க. இதில் வந்து இப்போ நம்ம டைப் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைப் பண்ணோம் 723 அதை டைப் பண்ணிக்கணும். 723 டைப் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா KLE அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே இதுக்கு கீழே பாருங்கள் சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டு இருக்கும், அதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பாடத்துக்கான கண்டென்ட் வந்து உங்களுக்கு வீடியோவாக வந்துடுச்சு. இந்த வீடியோவை நம்ம ப்ளே பண்ணோம்னா அந்த முதல் பாடத்துக்கான பாடல் பதிவுகள் நமக்கு திரையில் வந்து தோன்ற ஆரம்பிக்கும். நம்ம இந்த ஆப் எல்லாமே டேரெக்டாகவே ப்ரௌசர் உதவி கொண்டு இது மாதிரி நம்ம வீடியோக்களை வந்து மாணவர்களுக்கு காட்டலாம். இதை கிளிக் பண்ணி விட்ருங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 2 செகண்ட்ஸில் அந்த பாட கண்டென்ட் வந்து லோடாகி உங்களுடைய பாடப்பதிவுகளுக்கு வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாடப்பதிவுகளுக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நெட்டு ஸ்பீடாக இருந்தால் உங்களுக்கு சீக்கிரமாக அந்த பாடப்பதிவுகள் தானாக வந்துடும். பாருங்கள். கனியிடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காய்ச்சும் பாகிடையேறிய சுவையும் நனிபசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர். தமிழை என்னுயிர் என்பேன். வீடியோக்களையும் வந்து மாணவர்களுக்கு நம்ம வந்து எளிமையான நம்மளோட ஜியோ ஃபோன் லோ வெர்ஷன் ஃபோன்லேயும் நம்ம வந்து மாணவர்களுக்கு காட்டிடலாம். இந்த வீடியோ பதிவானது மாணவர்களுடைய வளர்ச்சிக்கும் இந்த விடுமுறை காலத்தை பயனுள்ள முறையில் ஆக்குவதற்கும் இந்த வீடியோ பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் உங்களுடைய பேரண்ட்ஸான நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதிரி வெர்ஷனை பயன்படுத்தி மாணவர்களுக்கு இது மாதிரி வந்து நீங்கள் ஓய்வு நேரங்களில் நீங்கள் வந்து வீட்டிலேயே நீங்கள் வந்து மாணவர்களுக்கு சொல்லித்தரலாம். இதில் அந்த பாட சம்மந்தமான எல்லா வகையான கண்டென்ட்டு விளக்கங்கள் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு அதில் எளிமையான முறையில் இருக்கும். இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த தீக்ஷா ஆப்போடைய லிங்க்கும் இந்த பாடத்தை புக்கை டவுன்லோட் செய்கிறதுக்கான லிங்க்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் கீழே கிளிக் பண்ணி அதில் இருக்கிற இதை வந்து நீங்கள் பாருங்கள். மறக்காமல் இந்த வீடியோ பார்த்த அனைவரும் உங்களுடைய பள்ளி மாணவர்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.